வாங்க இன்றைக்கி சிம்பிளாக எப்படி ராகி களி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? கெட்டி பாத்திரம் வேணும், அதனால் நம்ம குக்கர்லேயே நம்ம ராகி களி செஞ்சிடலாம். நம்ம அடுப்பத்தை வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. இது நல்லா கொதிக்கணும். சாப்பாடு வெள்ளை சாப்பாடு அளவான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா தலை புல்லான்னு தண்ணி கொதிச்சது பாதி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு 1 டம்ளர் ராகி மாவு அளவாக ஒரு 150 கிராம் தான் இருக்குது. நீங்கள் முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நிறைய செஞ்சுக்கலாம். 1 டம்ளர் மாவை நல்லா போட்டு இப்படி கிளறி விட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புருடு இல்லாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் களி நல்லா பந்து மாதிரி வரும். உங்களுக்கு சொல்லுவாங்க ஒருத்தர் களி கிண்டோன்னு, இதுதாங்க. இப்படி கிண்டி விட்டு நல்லா அடித்து நம்ம கிளறி விட்டே இருந்திங்கன்னா மாவு நல்லா வெந்து நல்லா லேசாகி பஞ்சு மாதிரி இருக்குது. நம்ம இப்போ எடுத்து வச்ச தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டாங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எடுக்க இப்படி நல்லா கிளறி விட்டே இருந்திங்கன்னா களி நல்லா பந்து மாதிரி வரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி தொட்டு கரண்டியில் எடுத்திங்கன்னா கரண்டியில் ஒட்டவே ஒட்டாது. ராகி களிக்கு புளிக்குழம்பு மட்டன் சிக்கன் குழம்பு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. உடம்புக்கு நல்லது, எல்லோரும் எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 தடவை ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க. எல்லா குழம்புக்கும் இதுக்கு செட் ஆகும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.